தேவன் ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் லிரிக்ஸ் பேக்ரவுண்டில் எப்படி வச்சு எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தேவையான பிக்சரை ஃபஸ்ட்டு எப்பவும் போல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டிக்கர் ஆப்ஷனில் வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உண்டு, நம்மளோட ஃபோட்டோஸை ஸ்டிக்கராக மாற்றுற மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷனில் போய் நம்மளோட ஃபோட்டோவை ஸ்டிக்கராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பழைய ஒரிஜினல் ஃபோட்டோ இருக்கிற அளவுக்கே அதை வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் பண்ணுற மாதிரியே அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணி அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் வைக்கணும். ஸோ கொஞ்சம் கூட மிஸ் மேட்சிங்காக இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோ கிளியராக நீங்கள் வச்சா தான் அது ரொம்ப கிளியராக வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நமக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணணும் நல்லாவே தெரியும். ஸோ எப்பவும் போல் மியூசிக்கோட இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இப்போ ரீசெண்டாக எனக்கு இந்த சாங் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் அந்த சாங்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஆட் பண்ண சாங்கை என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து பின்னாடி வரணும். ஸோ லிரிக்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதில் எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் மாதிரி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரண்ட்டில் இல்லைனா பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர மாதிரி. ஸோ அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ண உடனே அதை வந்து நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அது பேக்கில் போயிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேர்டிங்ஸ் அப்படியே பின்னாடி போயிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ட்ரெண்டான ஒரு ஸ்டோரி வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.